Hello everyone. So நம்ம இந்த recorded video session நம்ம என்ன பார்க்க போறோம்னா API integrations by Dovyo CRM. So Dovyo CRMல API integrations எல்லா ஏரியாலயும் enable பண்ணிருக்கோம். So to support any third party application integration. So like உங்களோட tally system இருக்கட்டும், இல்ல உங்களோட billing applications, so இல்ல உங்களோட existing applications, எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சிஆர்எம்க்கு கீழே இருக்க மாடியூல்ஸ்ல எல்லாம் நீங்க இன்டிகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா ஏரியாவையும் நம்ம ஏபிஐ இன்டிகிரேஷன்ஸ் மூலமா பண்ணிக்க முடியும். லீட் கேப்சர் ஃபார்ம்லயும் ஏபிஐ இன்டிகிரேஷன் இருக்கு. நான் அந்த ஏபிஐ பத்தி பேசுறதுனால ஜஸ்ட் இதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ லீட் கேப்சர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களோட வெப் பேஜஸ்க்கோ இல்ல உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் லீட் டேட்டா கலெக்ட் பண்ற ஏரியா எதுக்கு வேணும்னாலும் நீங்க இந்த ஏபிஐ இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் கால் மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ கனெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராசஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ தென் கம்ஸ் ஏபிஐ கீ. ஸோ ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நேம் தான். எதுக்காக இந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போறீங்க, ப்ராபபிலி இப்ப நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு நான் ஒரு கீ கொடுத்துறேன். ஸோ அதுக்காக ஒரு ஏபிஐ ப்ரொஃபைல் நேம் வந்து இன்வாய்சஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ஒரு கீ ஜெனரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலயும் கனெக்டிவிட்டி செக்ஷன்ஸை எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபைல் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஏபிஐ கீ ஜெனரேட் ஆயிடும். ஸோ ஏபிஐ கீ கிரியேட்டட் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த செட்டிங்ஸ் மூலமா நீங்க இந்த ஏபிஐ கீ எந்தெந்த ஏரியாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வாய்சஸ் அண்ட் பேமெண்ட்ங்கிற ப்ரொஃபைல் வந்து கேன் கிரியேட் அண்ட் எடிட் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா அதனால இன்வாய்ஸை டெலிட் பண்ண முடியும். ஸோ வியூ குளோபல் கொடுத்துட்றேன். ஸோ பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வியூ குளோபல் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் கொடுத்துறேன், எடிட் கொடுத்துறேன். ஸோ இந்த ஏபிஐ ப்ரொஃபைல் எதுக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னா ஜஸ்ட் பேமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், இருக்கிற எல்லா பேமெண்ட்ஸையும் பார்க்க முடியும். அதே மாதிரி எல்லா இன்வாய்ஸையும் பார்க்க முடியும், இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும், இன்வாய்ஸை எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கான பர்மிஷன். ஒன்ஸ் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க எதை கொடுக்கலாம்னா ஆக்சஸ் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். இப்போ இந்த ஏபிஐ எந்தெந்த பிரான்ச்சுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இந்த பிரான்ச் டேட்டாவை மட்டும் தான் அது வேலை செய்யும். இப்போ திருச்சியோட பிரான்ச் மட்டும் தான் இந்த ஏபிஐ வேலை செய்யணும், சென்னையோட பிரான்ச்க்கு மட்டும் தான் இந்த ஏபிஐ வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னால ஏபிஐக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். விச் மீன்ஸ் என்ன ஐபில இருந்து வந்தா மட்டும் டேட்டாவை அலோவ் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஐபி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐபில இருந்து வந்தா மட்டும் தான் இந்த டேட்டாவை அதை அலோவ் பண்ணும். இந்த ஐபியை தவிர எந்த ஐபில இருந்து வந்தாலும் ஏபிஐ கீ வந்து சிஆர்எம் குள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கிடையாது. ஸோ இந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி எதுக்காகனா ட்ரஸ்டட் ஐபி அட்ரஸ். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட் நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்டட் ஐபி அட்ரஸ் மூலமா டேட்டா உள்ள வந்தா மட்டும்தான் இந்த டேட்டாவை பர்மிட் பண்ணும், மற்ற டைம்ல இது பண்ணும். ஸோ இதுதான் ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே டாக்குமெண்ட்ஸ் வியூ பண்ணிக்க முடியும். எல்லா மாடியூல் இதுல ஏபிஐ ஆல்ரெடி பயங்கர ஃபுல்ஃபில்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்வாய்ஸ்க்கு இருக்கு, கஸ்டமர் கிரியேட்க்கு இருக்கு, ஸோ கம்யூனிகேஷன்ஸ்க்கு இருக்கு, கான்ட்ராக்ட்ஸ்க்கு இருக்கு, கிரெடிட் நோட்ஸ்க்கு இருக்கு, எஸ்டிமேட்ஸ்க்கு இருக்கு, எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்கு, ஐட்டம்ஸ்க்கு இருக்கு. ஸோ எல்லா ஏரியாஸ்க்குமே ஏபிஐ இன்டிகிரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதனுடைய பாராமீட்டர்ஸ் என்ன, அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதனுடைய சக்சஸ் ரிப்ளை என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இதுல கொடுத்துரும். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு ஏதாவது தேவைப்படுது, நீங்க ரியல் டைம் இஷ்யூஸ் ஆர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா கைண்ட்லி கான்டாக்ட் யுவர் கஸ்டமர் சக்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அசோசியேட். ஸோ அவங்க உங்களுக்கு இன்னும் பெட்டர் வேல இதை ஹெல்ப் பண்ணி ரிசால்வ் பண்ணி கொடுக்க முடியும். ஏதாவது ஹர்டல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் யர் டைம்.